வணக்கம் மாணவ செல்வங்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை. நாம் சென்ற காணொளியில் பாடம் 13 உள்ள புத்தக பயிற்சிகளை அறிந்தோம். தற்போது பாடம் 14 ஓடி விளையாடு பாப்பா எனும் ஒரு அழகிய பாடலை பார்ப்போம். பாடலை பார்க்கும் முன்பு பாடலை எழுதிய ஆசிரியரும் அவரை பற்றிய செய்திகளையும் பார்ப்போம். பாடலை இயற்றியவர் சுப்பிரமணிய பாரதியார். சின்னசுவாமி சுப்பிரமணிய பாரதி ஒரு கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். இவரை பாரதியார் என்றும் மகாகவி என்றும் அழைக்கின்றனர். மகாகவி என்பது அவருடைய சிறப்பு பெயர். பாரதி தமிழ் கவிதையிலும் உரைநடையிலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தார். நம்ம கவிதையெல்லாம் சொல்கிறீங்களா, அந்த கவிதைக்கு முன்னோடி யார் அப்படின்னா நம்மளுடைய பாரதியார் தான். இது மட்டுமன்றி பாரதி என்ன பண்ணியிருக்கார், பெண்ணுரிமைக்காக ரொம்ப பாடுபட்டவர் இல்லையா. பெண்களுக்கு கல்வி வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ரொம்ப பாடுபட்டு பெண் கல்வி பெற்று தந்தார் இல்லைங்களா. அப்போல்லாம் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார், பெண்கள் படித்தே ஆகணும் அப்படின்னு அந்த பெண் கல்வியை கொண்டு வந்தது யாருன்னா நம்மளுடைய பாரதியார் தான். பாரதி நிறைய மொழிகளை கற்றிருக்கிறாரு. ஆனால் அவர் நிறைய அந்த மொழிகளையெல்லாம் கற்ற பின்னாடி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். நம்மளுடைய தமிழ் மொழி மாதிரி இனிமையாக இருக்கக்கூடியது எந்த மொழியிலையுமே இல்லை. நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இனிமை எந்த மொழியிலையுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழ் மொழிக்கு சிறப்பு சேர்த்துருக்கிறாரு. அவர் பிறந்த தேதி 11 டிசம்பர் 1882. பிறந்த இடம் எட்டயபுரம். இறந்த தேதி 12 செப்டம்பர் 1921. இறந்த இடம் சென்னை. அவருடைய முழு பெயர் சின்னசுவாமி சுப்பிரமணிய பாரதி. அவருடைய பெற்றோர்கள் பார்த்தோமா, சின்னசாமி ஐயர், லக்குமி அம்மாள். மகாகவி பாரதி நினைவு நூலகம் என்பது தமிழ்நாட்டின் ஈரோடு நகரின் கருங்கல் பாளையத்தில் அமைந்துள்ள ஒரு பொது நூலகம் ஆகும் இல்லைங்களா. நம்மளுடைய ஈரோடு மாவட்டம் இருக்கு இல்லையா, அங்கே அந்த கருங்கல் பாளையத்தில் பாரதி நினைவாக என்ன வச்சுருக்காங்க, அங்கே ஒரு நூலகமே இருக்குது அவருடைய பேரில், மகாகவி பாரதி நினைவு நூலகம். சரிங்களா. நாம் எப்போவாச்சும் அந்த ஈரோடு போனோமா எங்கே போய் பார்க்கணும், இந்த நினைவு நூலகத்துக்கு நாம் போகணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாடலை பார்க்கலாமா. அவர் எழுதிய பாடலை பார்க்கலாமா. உங்களுக்காக தான், குழந்தைகளுக்காக தான் அவர் இந்த பாடலை எழுதியிருக்காரு. சரிங்களா. இந்த பாடலை பாடலாமா. இப்போ ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா. ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, காலை எழுந்தவுடன் படிப்பு. பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு. என்
என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா, என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. சாதிகள் இல்லையடி பாப்பா, சாதிகள் இல்லையடி பாப்பா. குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி, நீதி உயர்ந்த மதி கல்வி. அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர், அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். இந்த பாடலில் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம ஜாதியை பற்றி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஜாதியெல்லாம் எதுவுமே கிடையாது. யார் மேலோர் அப்படின்னா அன்பு நிறைய, யார் அன்பாக அதிகமாக வச்சுருக்காங்களோ, அன்பை எல்லாத்து மேலேயும் யார் அன்பை அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் இங்கே மேலோர். ஜாதியில் மேலோர் கீழோர் கிடையாது. அதை தான் இந்த பாடல் மூலம் நமக்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், காலை எழுந்தவுடன் படிப்பு, விளையாட்டு மாலை தான். சரிங்களா? பாரதியார் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், காலை எழுந்தது இனிமேல் படிப்போமா? ஓகே, இப்போ வினாக்கள் பார்ப்போமா? பாரதியார் பிறந்த ஆங்கில மாதம் எது? முதல் வினா, பாரதியார் பிறந்த ஆங்கில மாதம் எது? இரண்டாவது வினா, பாரதியாரின் பெற்றோர்கள் யாவர்? இந்த 2 வினாவுக்குரிய விடைய உங்களுடைய பாட ஏட்டில் நீங்கள் எழுதலாம். நன்றி மாணவர்களே.